அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிசல் மார்க்கர், அதாவது சார்ட் மார்க்கர்னு சொல்லுவாங்க, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிசல் மார்க்கரில் 2 டிப் இருக்கும். ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று டாலாக இருக்கும். நீங்கள் எழுதுகிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு டாலாக இருக்க டிப்பை உங்களுக்கு முன்னாடியும், ஷார்ட்டாக இருக்க டிப்பை வந்து உங்கள் பக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு தோராயமாக ஒரு 45 டிகிரி அப்படி ரொட்டேட் பண்ணணும். அதாவது தோராயமாக அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சைடாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ் போடணும். அந்த எக்ஸில் லெஃப்ட் டு ரைட் போடுறது வந்து திக்காகவும், ரைட் டு லெஃப்ட் போடுறது வந்து தின்னாகவும் இருக்கணும். அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி தான் பிடிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் போட்டு பாருங்கள். அந்த எக்ஸில் லெஃப்ட் டு ரைட் வந்து எவ்வளோ திக்காக இருக்க முடியுமோ அவ்வளோ திக்காக இருக்கணும். ரைட் டு லெஃப்ட் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மெலிசா வருது, அது எவ்வளோ மெலிசா வரணுமோ அவ்வளோ மெலிசா வரணும். நிறைய எக்ஸ் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எஸ் ட்ரை பண்ணுங்கள். எஸ்ஸில் தான் வந்தால் உங்களுக்கு இந்த வளைவுலாம் நல்லா வரும். நிறைய எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வளைவு நிறைய வரும். எக்ஸ் நிறைய போட்டு பாருங்கள். கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அடுத்து இந்த எஸ் போடுங்க. எஸ்ஸில் வந்து நல்லா அந்த வளைவுலாம் நல்லா வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அவ்வளோ நல்லதாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸில் இந்த வளைவுலாம் தெரியும். ஸோ இதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸும் எஸ்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டும் என்ன பண்ணணும்னா நீங்கள் எழுதி பாருங்கள். இந்த எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த டாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். அது எப்படின்னா, அந்த பேனாவை அதை வச்சுருங்க, பேப்பரில் வச்சு லைட்டாக கீழே எழுதுங்க. கீழே வைத்தினா ஒரு டைமண்ட் மாதிரி வரும். அதே மாதிரி வந்து புள்ளி இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணால் அழகாக வித்தியாசமாக நீங்கள் புள்ளி வைக்கலாம். வித்தியாசமாக கலரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம A4 சைஸ் பேப்பருக்கு பார்டர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சிசல் மார்க்கர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பார்டர் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு கோடு வரைஞ்சிங்க பென்சிலில், ரொம்ப மெலிசாக வரைஞ்சிங்க. அது வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு சிசல் மார்க்கர் எடுத்துங்க. எடுத்து நம்ம புள்ளி வைக்கும் போது ஒரு டைமண்ட் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி என்ன பண்ணணும், சிசல் மார்க்கில் அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த டைமண்டை 1 கீழே 1 கீழே போட்டுன்னு வாங்க. இந்த மாதிரி டைமண்ட் வந்து 1 கீழே 1 போடுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா டைமண்டும் ஒரே மாதிரி வரும். அடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு A4 ஷீட்டில் போடலாம். A4 ஷீட்டில் வந்து பென்சில் லைட்டாக மெலிசாக பார்டர் போடுங்க. பார்டர் போட்டு அதையே தொடர்ந்து செய்யுங்க.
இப்படி தான் நீங்கள் A4 ஷீட்டுக்கு பார்டர் டைமண்ட் யூஸ் பண்ணி போடலாம். இன்னொரு டிசைன் இருக்குது, அந்த டிசைன் வந்து எஸ் டிசைன். ஸோ எஸ்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டைலாக போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டைமண்ட் போட்ட மாதிரியே எஸ்ஸையும் 1 1 போட்டுனே வரணும். நல்லா பொறுமையாக போடணும், அப்போ தான் அழகாக வரும். டைமண்ட் போட்ட மாதிரியே இதே எஸ் டிசைனையும் A4 ஷீட்டில் பென்சில் பார்டர் போட்டு நம்ம வரையணும். இந்த மாதிரி இந்த டிசைனை உங்களுக்கு பிடிச்ச கலரில் வரைஞ்சிக்கலாம். நல்லா பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அடுத்தது சார்ட்டில் ஏதாவது பாயிண்ட்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி பாயிண்ட்டு ட்ரை பண்ணலாம். 1 2 3 இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்டார்ஸ் கூட போடலாம், பட் ஸ்டார்ஸ் அந்தளவுக்கு நல்லா வராது. முன்னாடி சொன்ன பொசிஷன்லேயே பிடிச்சிட்டு போட்டோம்னா 1 2 3 நல்லா அழகாக வரும். அப்படி இல்லைனா இந்த டைமண்ட் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த டைமண்ட்லேயே ஒரு 4 டைமண்ட் ஒன்றா பக்கத்தில் போட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் உங்களுக்கு வரும். இதே டைமண்டை நீங்கள் வித்தியாசமான கலர் கூட யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அதோடைய பார்டராகவே தொடர்ந்து அப்படியே போட்டுனே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் மாதிரியும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதே டிசைனை நீங்கள் வித்தியாசமான கலரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் தான். நீங்கள் அந்த சிசல் மார்க்கரை கரெக்டாக பொசிஷனில் பிடிக்கலன்னா அந்த எக்ஸ் போட்டு ட்ரை பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வச்ச ஷீட்டில் நம்ம எழுதும் போது கொஞ்சம் ஸ்டைலாக எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். தேவையான ஸ்டைலில் நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து பேசிக் தான். க்ரியேட்டிவ் மைண்டை வச்சு நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வித்தியாசமாக வரையலாம். ஸோ நீங்கள் சிசல் மார்க்கரை பயன்படுத்துறது எப்படி, அதை பயன்படுத்தி என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை சின்ன ஒரு பேசிக் மாதிரி பார்த்துக்கிங்க. நீங்கள் க்ரியேட்டிவாக எப்படிலாம் யோசிக்கிறீங்களோ யோசித்து வித்தியாசமான கலர் பயன்படுத்தி நீங்கள் வரையலாம். இந்த சிசல் மார்க்கர் வந்து சார்ட் ஒர்க்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நல்லா பயன்படும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா பயன்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.